மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனல்ல ஈவே ராமசாமி அவர்களுடைய பின்பத்தை தொடர்ந்து அடிச்சு நொறுக்கிறானுங்க. எனவே இந்த காப்பாற்றுற தோழில கரு பழனியப்பன், டாக்டர் சாலினி ஒரு லேடி, அதுக்கப்புறம் ஆளூர் சானாவாசு, அதுக்கப்புறம் இயக்குனர் அமீர், இந்த மாதிரி ஆளுகள்லாம் உட்காந்துக்கிட்டு ஆத்துன்னு ஆத்திருந்தானுங்க. அதில் கரு பழனியப்பன்ற இயக்குனர் இருக்கார்ல, அந்த ஆள் திமுகவுக்கு தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இப்படி எல்லா பேரையும் கொண்டு வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்க எல்லாரையும் கொண்டு உட்காரச்சு அது ஒரு கருத்தியல் மேடையா, அதாவது விவாத மேடையா. விவாத மேடைன்றது எதிர்கருத்து இருக்கிறத கொஞ்சம் உள்ள உட்காரவிடா, அங்கே எதிர்கருத்தை நீ அனுமதிக்கல, அப்போ அது விவாத மேடையே கிடையாது. அந்த விவாத மேடையில் எதிர்கருத்தை அனுமதிக்காதனால நான் இந்த இடத்துல உட்காந்து கருப்பழனியப்ப என்னென்ன பொய் சொன்னாரு, ஆளூர் சானவாசி என்ன மாதிரி உருட்டுறாரு, டாக்டர் சாலினி என்ன மாதிரிலாம் உருண்டு பிறண்டு அழுதுகிட்டு இருக்குது, அதை நான் அப்படியே சொல்றேன், நீங்க கொஞ்சம் கவனிங்க. அது என்ன அப்படின்னா, முதலாவது நம்ம இந்த கருப்பழனியப்பனை போட்டு சாத்துவோம். அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு சிங்கப்பூருடைய வளர்ச்சிக்கு காரணம் லீ குவான் யூ. அந்த லீ குவான் யூ இருக்கார் இல்லையா, அவர் ஒன்று சொல்றாரு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒன்று உருட்டினேன். அது என்ன அப்படின்னா, சிங்கப்பூருடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமா இருக்க வேண்டியது எல்லா தரப்பு மக்களுடைய உழைப்பு. எனவே எல்லா பேரும் கிச்சனை மூடுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டாராம். யாரு? லீ குவான் யூ. என்னது, சிங்கப்பூர்ல எல்லா கிச்சனையும் மூடுங்க, எல்லாரும் வந்து வேலை பாருங்க, கம்யூனிட்டி கிச்சன் ஓபன் பண்றாங்க. அதாவது கம்யூனிட்டி கிச்சன் மொத்தமா இடத்துல சமைப்பாங்களாம், அது எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாருமே வேலையில் ஈடுபட்டாங்களாம். அதனாலதான் சிங்கப்பூர் உடனே வளர்ந்துச்சான். இப்படி ஒன்று உருட்டினா பாருங்க, உருட்டு அதோட சேர்த்து இன்னொன்று உருட்டினா பாருங்க, அதை அவருக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவன்டா பெரியார் அப்படின்றாரு. நீங்க கேட்டோன்னு வச்சுக்கவே திக்காம தமிழ் பேசினாலையா, அப்படி கேட்கும்போது உங்க லைட்டா பொங்கிரும், பொங்குறத கொஞ்சம் அமுத்துங்க. அந்த ஆள் என்ன உருட்டினா நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, சர்வதேச அளவில் என்ன மாதிரியான விஷயம் தான் சரி, அதை உடனே லேபிள் ஒட்டுறது, அதில் ஸ்டிக்கர் ஒட்டுறது, பெரியாரோட ஸ்டிக்கர் ஒட்டுறது நீங்க வேலைன்னு வச்சுக்கவேன். அதை நம்பி கருப்பழனியப்ப சுத்தி தீர நினைக்கிறேன். அது ஏன்னு சொல்றீங்க, இந்த வீடியோல அப்படியே லீ குவான் யூ 1975 அவர் பேசின ஒரு விஷயத்தை நான் வைக்கிறேன். அது எங்க பேசியிருப்பார் அப்படின்னா, விமன், அதாவது மகளிர்கள் இருக்காங்களே, இவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமானது, நம்ம அதில் என்ன மாதிரி கவனம் செலுத்தணும்னு 1975 அவங்க சுதந்திரம் வாங்கி 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அதற்கான எல்லா விஷயமும் நீ வேற எங்கேயும் தேட வேணாம், சிங்கப்பூரோட லைப்ரரியிலே இருக்கு, அவங்களுடைய நேஷனல் லைப்ரரியிலே இருக்கு, நீங்களே நெட்ல தேடலாம் கிடைக்கும். அதோட ஒரு பகுதி நான் வைக்கிறேன். அதுல என்ன நீ கவனிக்க கேளுங்க. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுல 1965 ஆகட்டும் இல்லாட்டி 75 ஆகட்டும் பின்னாடி எப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுல 65 சுதந்திரம் வாங்கி 65 அடுத்தடுத்த 5 ஆண்டுகள் இருக்கு, அதுல 13%, 20%, 30% கூடுது. அதாவது ஒர்க் ஃபோர்ஸ் சொல்றேன், அது ஒட்டுமொத்தமா உழைப்பாளர்களுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, அதுல பெண்களுடைய பங்களிப்புன்றது 30% நம்ம கூட்டியிருக்கோம் அப்படின்னு அவர் பெருமைப்படுவார். அவர் பெருமைப்படும்போது ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, இங்கே பெண்களுடைய முக்கியத்துவத்தை கொண்டு வரதுக்காக தான் நம்ம எல்லா இடங்களிலும் அவங்களுக்கு சமச்சீரான கல்வி, எல்லா பேருக்கும் வேலை வாய்ப்பு, எல்லா இடங்களிலும் அவங்களுக்கு சமநிகரான வேலை வாய்ப்புகள் கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம அதே நேரம் ஒரு விஷயத்தை புறக்கணிக்க கூடாது. அது தெளிவாக சொல்றேன், ஒரு விஷயத்தை புறக்கணிக்க கூடாது. என்ன அப்படின்னா, பெண்கள் வீட்டில் இருந்து சும்மா இருக்கிறது இல்லை, அவங்க அங்கே தங்களுடைய வீட்டு கடமைகளை செய்கிறாங்க, அங்கே தன்னுடைய குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்க்குறாங்க, அவங்க எதிர்காலத்துக்கான விஷயங்களை திட்டமிடுறாங்க, ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான பில்லராக இருக்காங்க. இதுவும் அவர் சொல்லுவார். இந்த இடத்துல கருப்பழனியப்பன்ற அறிவேட்ட கும்பலுக்கு நான் சொல்றேன் கேளுங்க, அந்த காலத்தில் என்னமோ இங்கே எல்லாருமே சாப்பிட்டு எல்லா லேடிஸும் இந்த வடிவேல் படுத்துக்கிறப்பல, ஆகா விட்டத்தை பார்த்து படுக்கிற எவ்வளோ சுகமா இருக்கு, அப்படி படுத்துக்கிற மாதிரி கருப்பழனியப்ப நினைச்சிருக்காரு. அவங்க வீட்டு பெண்கள் வேலை அப்படி இருக்கலாம், எல்லா பெண்களும் அப்படி இல்லை. அந்த காலகட்டத்தில் 3-4 குழந்தைகளை பெற்று அவங்க வளர்த்து இருக்கு இல்லையா, 24 மணி உழைக்கணும். காலங்கத்தால் எந்திரிச்சா எங்க அப்பாவை அனுப்பிட்டு 3 பசங்க, நாங்க இங்க 3 பசங்களை வளர்க்கறதுக்கு எங்க அம்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய அடிகுலால போய் தண்ணி அடிச்சு தூக்கிட்டு வந்து எங்களாச்சும் குளிப்பாட்டி சாப்பாடு செஞ்சு கொடுத்து, சாப்பாடு செஞ்சு சும்மா கிடையாது, அதில் கேஸ்லாம் இருக்காது, அந்த கெரசின் இருக்குல்ல, அந்த அடுப்பு இருக்குல்ல, அதை வச்சு அடிக்கணும், அதை அடிச்சு அதில் தோசை சுட்டு கொடுத்து அதில் எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எங்க அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் துவைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. துவைச்சு முடிச்சுட்டு லஞ்சு செஞ்சு முடிப்போம், நாங்கள் வந்துடுவோம். லஞ்சு சாப்பிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திரும்ப வீடை மொத்தமாக துடைக்கிறது, மற்ற வேலைகளை ஆரம்பிப்பாங்க, மற்ற கடமைகளும் இருக்கும். இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு பாத்திரம் வளர்க்குறது இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எங்கள் அம்மான்னு வச்சுக்கோங்க. எங்கள் அப்பாவோட அம்மா இருக்காங்களே, அவங்க எங்க அப்பா பிறந்த காலகட்டத்திலேயே 3-4 மாசம் இருக்கேன், அப்போ அவங்கள வயக்காட்டில் வச்சுட்டு எங்க தாத்தாவோட சேர்த்து விவசாய நிலத்தில் இறங்கி வேலை பார்த்தா சொல்லுவாங்க. அதாவது எங்க தாத்தாவுக்கு நிகரா அங்க யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ வேலையாட்களுக்கு நிகரா அவங்களும் இறங்கி வேலை பார்ப்பாங்க. எனவே எல்லா தலைமுறையிலுமே இங்க பெண்கள் உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க, பெண்கள் 100% உழைப்பை கொடுத்துருந்தாங்க. கருப்பழனியப்பனும் ஈவே ராமசாமி கும்பல் நினைக்கிற மாதிரி அவங்க உழைப்பை கொடுக்காம இந்த உலகம் உருவாகல. ஃபர்ஸ்ட் முதல் கருப்பழனியப்பன் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா யாருமே உழைக்காம ஒர்க் ஃபோர்ஸ்ன்றது நீங்க இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்ணா மட்டும் கிடையாது, அவங்க ஒர்க் ஃபோர்ஸ்ன்றது எப்படி வீட்டில் வேலை பார்க்கறான்றது சேர்த்து நீ கவனத்தில் எடுத்துக்கின்றது யூனிக்கு கீழே வரக்கூடிய எல்லா ஆய்வுகளும் சொல்றது. எனவே
அவங்களுக்கு சம்பளம் போடாதனாலேயே நீங்க அவங்க ஒர்க் ஃபோர்ஸ் இல்லைன்னு ஆகாது. இன்னைக்கு வேணா 1008 வசதி இருக்கலாம். ஆனா ஈவே ராமசாமி இருந்த காலகட்டத்தில் அவர் பேசின வசத்துக்கும் அந்த காலகட்டத்தில் வந்த பெண்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. எனவே கிச்சனை ஃபுல்லா மூடுங்க, அதாவது சமையல் கட்ட மூடிட்டு எல்லா பெண்கள் வெளியே வாங்கட்டார் இல்லையா, என்னமோ சமையல் கட்டு மட்டும் தான் கத்தியா கடந்த மாதிரி பேசி தெரியக்கூடாது. அதாவது முதலாவது ஈவே ராமசாமி சொல்றது ஒரு முட்டாள்தனம். இந்த ஆள் வந்து லீ குவான் யூ அப்படிதான் அமல்படுத்துறாங்க, அது பெரிய முட்டாள்தனம். அதற்கான புள்ளி விவரங்கள் நான் வைக்கிறேன். எப்படி யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதிகப்படுத்தி எப்படி அந்த ஒர்க் ஃபோர்ஸை அதிகப்படுத்துறாங்க. அதாவது அவர் தெளிவாக சொல்வது அக்ரிகல்ச்சர் செக்டர் சுமார் 80% பெண்கள் வேலை பார்க்குறாங்க. அதாவது விவசாயம் சார்ந்த விஷயங்கள் 80% பெண்கள் வேலை பார்க்குறாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியல் இப்போ பெரிய அளவில் வளர்ந்துக்கிறதுனால, இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக வளர்க்கறனால அதுல பெண்களுடைய பங்களிப்பும் தேவை. அவ பெண்களுடைய பங்களிப்பு தேவைன்னா அவங்களை படிக்க வைக்க வேண்டியது அவசியம், அவங்களுடைய கல்வி தரத்தை முன்னேற்ற வேண்டியது அவசியம். அப்படி லீ குவான் யூ 1975 பேசுறாரு. அறிவு இருந்தாலும் இப்படி பேசுவியா? உடனே சுதந்திரம் எல்லாத்தையும் நிப்பாட்டி வேலை வாக்கிட்ட மாதிரி பேசிக்கிட்டு தானே இந்த கருப்பழனியப்பன். இவரோட பேச்சு எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். எனவே கருப்பழனியப்பன் சொன்ன அந்த முக்கியமான கருத்து இருக்குல்ல, சிங்கப்பூர் வச்சுக்கிட்டு, அது அடி முட்டாள்தனம். அந்த அளவுக்கு தான் அவனுக்கு அறிவு இருக்குது. அந்த ஆளு கோர்வையா தமிழ் வருது இல்லையா, அதுக்காக எதை வேணா பேசுறதா? ஈவே ராமசாமி அவர் காலத்தில் பேசின பெண்களை பத்தின புரிதல் இருக்குல்ல, அதுவும் அடி முட்டாள்தனம்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் இப்போ உட்காந்து லீ குவான் யூவோட ஒப்பிட்டு பேசுறது. அவர் எப்படி லேபர் ஃபோர்ஸை இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏத்தாப்புல கொண்டு போனான்ற அறிவே இல்லை. அதாவது பொருளாதாரம் என்னென்ன தெரியாம பேசிட்டு இருக்கான். சரி, எல்லாத்தையுமே கிச்சனை மூடியாச்சு, எல்லாம் வந்து என்ன வேலை கொடுப்ப, எதையாவது பேசுறதா? வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதும் அந்த வேலை வாய்ப்புக்கு ஏத்தாப்புல பெண்களுடைய கல்வித்தரத்தை முன்னேற்றம் இல்லையா, அதை பத்தி அவர் பேசிக்காரு. கொஞ்சமா உட்காந்து படி. இந்த பெரியார் திடல உட்காந்து படிச்சு தெரிஞ்சுக்கவேன். லீ குவான் யூ மட்டும் கிடையாது, சர்வதேச அளவில் கூடிய கார்ல் மார்க்ஸ் எல்லாருமே ஈவே ராமசாமி சொல்லிதான் அவங்க வாழ்ந்தான்னு பேசலாம் பேசுவார். இப்போ ஒன்னு முடிச்சு விட்டாச்சா? ரெண்டாவது கருப்பழனியப்பன் சொன்ன இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, எல்லா தலைவர்களும் நான் சொல்ற நம்புன்றாங்களா? அங்கேதான் ஒரு தலைவர் வந்தாரா, நான் சொல்றத நம்பாத, நீனா யோசி அப்படின்னு. அப்படி சொல்லி நீ யோசிச்சு வச்சுக்க கருப்பழனியப்பா, நீ நல்ல நிலைமைக்கு வந்திருப்ப. அந்த புத்தி அந்த அறிவுரோட உனக்கு ஏறல பாரு. ஆனா இது நான் சொல்ல வேண்டிய விஷயம் தெரியுமா, அதை சொன்னது ஈவே ராமசாமி கிடையாது. 1690களில் வோல்டேர், அதாவது பிரெஞ்சு பிலாசபிஸ்ட், அவர் தான் ஆரம்பத்தில் அடிக்கடி சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து நானே சொன்னாலும் விஷயங்களை நீங்க அது சரியான யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் பெரிய லெவலில் ஒரு ரைட்டர் மட்டும் கிடையாது, ஒரு பெரிய பிலாசபிஸ்ட். அவர் எதுக்கு எதிராலும் பேசியிருப்பா நீ தெரிஞ்சுக்கிட்டே வச்சுக்கவேன். அது எப்படி ஈவே ராமசாமி அடிச்சாங்க காப்பின்னு அடிச்சா தெரியும். அவர் வந்து அடிமைகளுக்கு எதிராக பேசுவாப்புல, அதாவது ஒரு ஒடுக்குமுறைகள் இருக்குல்ல அதுக்கு எதிராக பேசுவாப்புல, எழுதுவாப்புல. அதுக்காக பெண்களுடைய விடுதலை சம்பந்தமா எழுதுவார். அதுக்கப்புறம் சுதந்திரம் சம்பந்தமா எழுதுவார், பகுத்தறிவு சம்பந்தமா எழுதுவார். அந்த பகுத்தறிவு சம்பந்தமா எழுதும் போது கிறிஸ்டியானிட்டி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்து எழுதுவார். இது எல்லாத்தையுமே அவர் ஒரு பகுத்தாயோடு எழுதுவார். அவருடைய புத்தகங்களை வாங்கி படிச்சு வச்சுக்கவேன். அந்த காலகட்டத்தோட பொருத்தி பார்த்தேன்னு வச்சுக்கவேன், அவர் எந்த அளவுக்கு சிந்திச்சான்னு தெரியும். ஆனால் இந்த மாதிரி 4 இடத்த படிச்சு இந்த ஈவே ராமசாமி இங்கே காப்பி அடிச்சு ஊருக்கு ஒப்பிச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்தி தெரிஞ்சாரு இந்த ஆளு. அந்த ஆளு பேசினா இன்னைக்கு வந்து நீ ஊரை ஏமாத்த ட்ரை பண்ணி வச்சுக்கவேன். ஒருவேளை 60-70ல போதும் அளவுக்கு டெக்னாலஜி வளரல, அதனால தெரியாம இருக்கலாம். இப்போ நான் பேசுனதுமே எது உண்மையான என் வீடியோ பார்க்கும்போது தேட ஆரம்பிச்சுருவாங்க இல்லையா, யாரா அந்த பிரெஞ்சு ரைட்டர் பிலாசபிஸ்ட் அப்படின்னு தேடி அவர் சொன்னாரா, ஈவே ராமசாமி சொன்னா தெரியுதா இல்லையா, கருப்பழனியப்பா நீ ரொம்ப ஓட்டாத, அது பொய், நீ பொய்ன்னு நம்ப ஒரு வேற ஒரு உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்க. இனியாவது கொஞ்சம் அந்த பெரியார் திடலை விட்டுட்டு வெளில வேற எங்கேயா வந்து தேடி படிச்சு பாரு. அப்படியே போற போக்குல இன்னொன்று போட்டு விட்டு போறாப்ல யாரு, கருப்பழனியப்பன். கேரவானை கண்டுபிடிச்சது ஈவே ராமசாமி தான். வந்துட்டாங்களா ஒரு டைம் கி வீரமணி, இன்டர்நெட் வந்ததுக்கு காரணமே பெரியார் தான் தெரியுமா அப்படின்னா, அட பாவியில் ஆண்டுச்சு. அதுக்கப்புறம் நீங்க இதுவும் கம்ப்யூட்டர் வந்ததுக்கு காரணம், நிலாவுக்கு ராக்கெட் வர்றதுக்கு காரணம் பெரியார். இப்படி நீங்க ஒட்டாத லேபிளே கிடையாது, அதனால நீங்க அசிங்கப்பட்டு கிடக்காய வச்சுக்கவேன். இப்ப கேரவானுக்கு எதுக்கு வந்தேன், நல்லா அசிங்கமா கேட்பனா இல்லையா? இப்போ கேரவான்றது ரைட்டர்ஸ் வந்து 1880களில் நிறைய ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தொடர்ந்து பயணமாக விரும்பினாங்க, ஆனால் எழுதிக்கிட்டே பயணமாக விரும்பினாங்க. அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டின்னு வச்சுக்கோங்க. இது 1870கள் 80களே வரும். சரியா? உனக்கு அறிவு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கவேன், நீ கேளு, நீ கேட்கலாம் பரவாயில்ல. உங்கள் வீடு பக்கத்தில் யாராவது வச்சுக்கவேன், நல்லா இன்டர்நெட் பயன்படுத்தக்கூடிய ஒரு குழந்தை எடுக்கணும்னு வச்சுக்கவேன், தம்பி இந்த கேரவானை யாரப்பா கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கவேன், நெட்டில் தட்டு அதுவே வந்துடும். இந்த ஃபோன் ஒன்று வச்சுக்கல, அது சும்மா பேசு, அதுவே சொல்லவா செய்யும். எதையுமே செக் பண்ணாம வந்து உருட்டிக்கிட்டு இருக்க, கேரவானை கண்டுபிடிச்சது ஈவே ராமசாமின்னு. இப்போ இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் ஒன்று தோணும், இல்லப்பா ஃப்ளோல அவனை இவனு சொன்னியா, 2 கெட்ட வாரம் சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்படிதான் உண்மை. ஏன்னா அந்த பேச்சோட கடைசியில் என்ன சொல்றேன்னா, சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்ட பைத்தியங்கள், சீமானோட இருக்கக்கூடிய பைத்தியங்கள் 30 லட்சம் ஓட்டு போட்டிருக்காரு. நீ போய் நில்லு பார்ப்போம், நீ எங்க போய் பேசுறீங்க ஞாபகம் இருக்கா? கனிமொழிக்கு ஓட்டு கேட்டவன் நீ வந்து அவருக்கு விழுந்த ஓட்டை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது உனக்கு தகுதி இருக்கா? நான் கேட்கிறேன். கனிமொழிக்கு ஓட்டு கேட்டு போனேன்,
ஓட்டு கேட்டு போன பாய் என்ன பேசுது? சமூக நீதி பேசுது, ஜாதி ஒழிப்பு பத்தி பேசுது. அந்த கூட்டத்தில் சொல்றாங்க எல்லா பேரும் சமூகமா ஒன்னா உட்காந்து இன்னைக்கு பேசுறதுக்கான பெரியாரம். அப்புறம் மகாராஷ்டிராவில் பேசுறாங்க, கேரளாவில் பேசுறாங்க, இந்த நாட்டை விட்டு வெளியே பேசுறாங்க. அதெல்லாம் நடறாங்க. படிப்பறிவு வளர்ந்தா மனிதனுக்கு மரியாதை விட்டுன்ற அறிவு எல்லாருக்கும் வந்துடும். இந்த அறிவு உனக்கு இன்னும் வரல பாரு. இந்த அறிவு வர வச்சது அவன் நம்பி இருக்க பாரு. இது போதுன்னு நினைக்கிற கருப்பாளி அப்படிங்க எங்கேயா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா. ஈவே ராமசாமி முட்டு கொடுக்குறன்ற பேர்ல ஏதாவது அதை தொடர்ந்து நமக்கு மொழி நடை பிரச்சனைலாம் வருன்றக்கா எதையாவது பேசக்கூடாது. இனியாவது பேசும்போது கவனமா சென்சார் பண்ணி தேடி பார்த்து படிச்சு பேசணும். சரியா? நீ பேசுறதுலாம் உண்மையான இருக்கிற அவசியம் கிடையாது. நீ பேசுறது நினைக்கிறதே உண்மையான செக் பண்ணு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, டாக்டர் சாலினி இவங்க டாக்டரா இல்ல டாக்டர்கிட்ட போக வேண்டியவனா ரொம்பவே சந்தேகம் உண்டு. ஏன்னு கேளுங்க, இந்த பதில பாருங்களேன். பெண்கள் எல்லாம் கர்ப்பப்பை அறுத்து எரிங்க அப்படின்னு ஈவே ராமசாமி சொன்னார். அவர் சொல்லிட்டு போயிட்டார். நீ விட வேண்டியதானே? இவங்க என்ன சொல்றாங்க, அந்த காலகட்டத்தில் அவர் எதுக்காக சொன்னார்னா, எல்லா பெண்களும் 10-15 குழந்தை பெற்றுக்கிறாங்க, அப்போ கர்ப்பப்பை இறங்கிருமா, அது நீக்கினா உடலுக்கு நல்லதுன்னு அவர் அப்ப யோசிச்சிருக்காரு. ஓ, அவர் டாக்டரு அப்படி எல்லாத்தையும் படிச்சு கிழிச்சிட்டாரு. என்னென்ன மாதிரிலாம் ஊட்டிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி உருட்டுறத பெரியாரிஸ்டே ஊட்ட மாட்டாங்க. நீ டாக்டரா உட்காந்து உருட்டுற பாரு. ஆத்தாடி, இந்த டாக்டருக்கு வந்த பெரிய பகுத்தறிவு தெரியுமா? நான் அந்த காலத்துக்கு ஏன் ரெட்டை சடை போடணும், ஏன் கூந்தல் வளர்க்கணும், வளர்க்காத வெட்டிக்கோ. இது ஒரு பெரிய பிரச்சனையா? வெட்டலை யாருமே. இதை புரட்சிகரமா சொன்னது ஈவே ராமசாமி. எது? உங்க கூந்தலை வெட்டுறதுக்கு சொல்லி கொடுத்தது ஈவே ராமசாமியா? என்ன கொடுபடா சாமி. இவங்க இந்த கூந்தல் அறுக்கிறதுல ஆரம்பிச்சு, அது கி வீரமணி ஒய்ஃப் எடுத்து பாருங்க, கூந்தல் அறுத்துட்டு உட்காருக்காங்க. அங்க ஆரம்பிச்சு தாலி அறுப்பு பாடுன்னு ஆரம்பிப்பாங்க. கருணாநிதி அவர்கள் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறா, அது பக்கத்து தெருல இருந்து ஆரம்பிப்பாங்க. அதோட உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்காம பக்கத்து தெருல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. அதே தான் ஈவே ராமசாமி. கூந்தலை நறுக்கணும்னு சொல்லிக்கல, ஓ மணியம்மையை பிடிச்சி நறுக்க வேண்டியதானே? அதெல்லாம் செய்ய மாட்டாரு. அதான் சொல்ற, ஊருக்கு சொல்றது ஒண்ணு, எதையாவது படிச்சு எதையாவது வாய்க்கு வந்து பேச வேண்டியது. ஆனா அதன்படி ஈவே ராமசாமி வாழ்ந்தாரான்றத பிரச்சனை. இங்க கேள்வியே ஈவே ராமசாமி வாய்க்கு வந்த வருஷம் பேசுறது ஒண்ணு பிரச்சனை. ரெண்டாவது, அவர் பேசுறதுக்கு நிகராக அவர் வாழ்ந்ததே கிடையாது. அவர் பேசுனதெல்லாம் அந்த காலகட்டத்தில் புக்கில் கிடைச்ச விஷயங்கள், அதை படிச்சுட்டு வந்து ஊர் ஏதோ ஒப்பிக்க வேண்டியது. அதன்படி அவர் வாழ்ந்ததே கிடையாது நான் சொல்றேன். அதுக்கடுத்து ஆளூர் சானவாசி யாரு? விசிகா. ஆளூர் சானவாசி முதல்ல சொல்றாரு, இது எல்லாமே இந்த பார்ட்டி முதல்ல சொல்றாரு. ஏன் இன்ன வரைக்கும் ஈவே ராமசாமி பேசும் பொருளா இருக்காரு, அவரை வச்சு ஊரை ஃபுல்லா ஏமாத்துறீங்க, அதனால அடிக்க வேண்டியிருக்கு. நீங்க ஊரெல்லாம் பொய் எழுதி வச்சு அதை சொல்லி திருத்தறிக்க இத்தனை ஆகி போச்சுடா. ஒரு உண்மை எழுதி வச்சு தான் பரவாயில்லையே. கேரளாவில் கூட செலவு வச்சிருக்க, அது இன்ன வரைக்கும் சொல்லுவீங்க. கேரளாலே செலவு வச்சிருக்காங்க, அந்த செலவு வச்சது நீங்களா? இடம் வாங்கினது நீங்க. அது இன்ன வரைக்கும் அதுல எலக்ட்ரிசிட்டி பில்லு முதல்ல தமிழ்நாட்டில இருந்து கட்டிக்கிறீங்க. அப்படி என்ன நீ போலியா பின்பத்தை கட்டுற? பேசும் பொருளா இருக்கிறனால பெரிய ஆள் கிடையாது. பேசும் பொருளா இருக்கிறாரே, அந்த அளவுக்கு ஏன் அடி வாங்குறாருன்னு பேசுங்க. அப்படி யோசிச்சுட்டு நல்ல நிலைமைக்கு வர வாய்ப்பு உண்டு. அப்போ ஒரு விஷயம் சொல்றீங்க, என்னன்னா ஆர்எஸ்எஸ் தோற்றுவிச்சு 100 வருடங்கள் ஆயிடுச்சு. சரி, சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தோற்றுவிச்சு 100 வருஷம் ஆச்சு. அது எக்ஸாக்டா 100 வருஷத்துக்கு முன்னாடி இது ரெண்டுமே தோன்றுச்சு. பார்த்தேன். அவர் எதற்காக தோற்றுவித்தார், எதை எதிர்த்து தோற்றுவித்தார்? சுயமரியாதை ஒன்று வரணும் வச்சுக்கோமே, ஏதோ அதையா சொல்லுவோமே. திமுக காரனுக்கு சுயமரியாதை உண்டா? இல்ல விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருக்கக்கூடிய நபர்கள் திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்கறதுல ஏதாவது சுயமரியாதை உண்டா? எனவே சுயமரியாதை பத்தி நீங்க பேசுறதா ஈவே ராமசாமி வேணாம், உங்களுக்கு இருக்காம யோசிங்க. அதை விட ரொம்ப முக்கியம், சுயமரியாதை பத்தி தூக்கி பிடிக்கக்கூடிய திமுக இருக்கல, அவன் எவனா ஒருத்தருக்கு சுயமரியாதை ஒன்று இருந்து எங்க உதயநிதி ஸ்டாலினை எடுத்து ஒரே வார்த்தை பேச சொல்லு, அதான் அவன் ஊர்ல இருக்கிற சுயமரியாதையே. ஊர்ல எல்லாத்தையும் அடிமையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அடிமை சாசனம் எழுதி கொடுக்கல. எங்களுடைய எல்லா தலைமுறையும் கர்நாடக குடும்பத்துக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கு எழுதி கொடுத்து வச்சுக்கவே, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு அடிமையா சுத்தி தீரானுங்க. இதை ஏன் நான் எடுக்கிறேன்னா, ஆர்எஸ்எஸ் இயக்கம் தோன்றி 100 வருஷம் ஆச்சு. இப்ப என்னவா இருக்கு? ஒட்டுமொத்த நாட்டையும் பிடிச்சிருச்சு. கேட்டா ஒட்டுமொத்த நாட்டுடைய மக்கள் ஆதரவோட தொடர்ந்து ஆட்சி நடத்துறாங்க. கேட்டா வலுவா உட்கார்ந்துருக்கு. நீ சுயமரியாதை இயக்கம் ஒன்று உருவாக்கலையே, அதை வச்சு ஒரு கட்சி ஒன்று வந்துச்சு. அந்த கட்சி சுயமரியாதை என்னன்னே கிடையாது, என் குடும்பத்துக்கு அடிமையா இருக்கிறது நிக்குது. கேட்டா எனவே இயக்கம் ரெண்டும் ஒரே மாதிரி தோற்றுவிக்கப்பட்டது. ஒன்னு நாட்டே கைப்பற்றி ஒட்டுமொத்த மக்களுடைய நம்பிக்கை பெற்று நிக்குது வச்சுக்கோ, இன்னொன்னு சாத்து வாங்கிடுது. எனவே ஆளூர் சானவாசி எடுத்த விஷயம் ரைட்டு, ஆனா அதை ஒப்பிட்டு புரிஞ்சுக்கிற விதம் இல்லையா, அதுல தப்பு பண்றீங்க. அதுக்கப்புறம் சீமான் யாரை எதுக்கணும்? அடுத்து வரீங்க, சீமான் யாரை எதுக்கணும்? யாரை எதுக்கணும்? யார் எதுக்கு நீ என்ன சொல்ற? அவர் யாரும் எதுக்கு முடிவு பண்ணிட்டார்ல. இங்க தமிழ்நாட்டில் அவர் அரசியல் பண்றாரு, தமிழகத்தில் அரசியல் பண்றாரு, தமிழக மண்ணுக்கான அரசியல் பண்றாரு. சரியா? அந்த தமிழக மண்ணுடைய அதிகாரத்தை அடையிறதுக்காக அரசியல் பண்றாரு. எனவே இங்க அதிகாரத்தில் இருந்தது யாரு? திராவிட இயக்கங்கள், திராவிட சித்தாந்தங்கள், அல்லது திராவிட கொள்கை நீங்க சொல்றீங்க. அப்ப கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய திராவிடத்தை வீழ்த்துறதுக்காக தான் அதை பேச முடியும். நீ என்ன புதுசா ஊட்டிக்கிட்டு ஆர்எஸ்எஸ் போய் எதிர்க்கிற? இங்க யார் 55 வருஷமா ஆண்டு இந்த நாட்டை கெடுத்தவன், அது இந்த தமிழகத்தை கெடுத்தவன், அவனை எதுக்கணும். அந்த நிலப்பாட சீமான் இருக்கிறது சரியா, இல்ல நீங்க பேசுறது சரியா? உங்க வசதிக்கு இப்ப யாரை எதுக்கணுமா? நீங்க சொல்ற அளவு எதுக்கணுமா? அவர் சரியா புடிச்சிட்டாரு. யார? ஈவே ராமசாமி புடிச்சு சாத்துறாப்ல. உங்கள்கிட்ட பதில் இல்ல.
பதில் இருக்கிற பதில் சொல்லு. அவருக்கு வந்து வக்காலத்து வாங்கியிருக்க, நீ எதுக்கு தமிழ்நாட்டை அரசியல் பற்றி கேட்கிறேன். அதுக்கப்புறம் ஆளு சாணவாசன் சொல்றாப்ல, கடவுளை மற மனிதனை என்னன்றாரு பாத்தீங்களா? அதுவும் அவர் சொல்லல ராஜா. வில்லியம் கார்டன் சம்திங் யாரோ ஒருத்தர் அவர் சொல்லியிருப்பாரு, அதுவும் அவர் சொல்லல. தயவுசெய்து அவர் சொல்ல நினைச்சாங்க. அதோட ரொம்ப முக்கியம் என்னன்னா, கடவுளை மற மனிதன் நல்லா இருக்கு. கடவுளை பரப்புபவன் அயோக்கியன், கடவுளை நம்புறவன் முட்டாள் இப்படின்னு எழுதி வச்சிருந்தார்ல. அந்த சிலைலாம் ஏங்க பெரியாடு சிலைகள், அது மாதிரி வசனங்கள் எழுதி வச்சு அதெல்லாம் ஏங்க இந்து கோவில்களுக்கு முன்னாடி மட்டும் இருக்குது? ஆளு சாணவாசம் ஒன்று பண்ணுங்க, அதை அப்படி பேத்து கொண்டு போய் உங்க பள்ளிவாசல் மாடியோ ஏதாவது மசூதி முன்னாடி ஊட்டுவீங்க. அந்த இடத்துல போய் கடவுளை பரப்பினா பாரு ஒருத்தன், அவன் அயோக்கியன் மட்டும் சொல்லுங்க. எங்க நான் பார்க்கிறேன் யாருக்கு சகிப்புத்தன்மை இருக்கு, இந்த நாட்டுக்குள்ள யார் யாருக்கு புத்திமதி சொல்லான்னு. எனவே ஈவே ராமசாமி நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பூதாகரமான பிரச்சனை நீங்க மாட்டுவீங்களே ஒழிய இந்த பிரச்சனை சால்வ் ஆக போற கிடையாது. எனவே நீங்களும் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. ஈவே ராமசாமி புழக்கிறது ஆயிப்போச்சு, புலந்து கட்டுறது ஆயிப்போச்சு, அவர் புழக்கப்படுவார். இறுதியாக இயக்குனர் அமீர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு கொள்கை தலைவராக முகமது நபி அவர்கள் இருக்காங்க, அவர் போல வாழ்ந்தவர் வழிகாட்டியா ஈவே ராமசாமி இருக்காங்க. இதுக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பல, ஏன்னா அவர் சரியா படிக்க சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன்னு வச்சுக்க பெரிய கலவரமே வர வாய்ப்பு உண்டு. தயவுசெய்து அமீர் அவர்களை இதுக்கு மட்டும் சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார், வேற யாரும் சொல்ல, யார் ஈவே ராமசாமி தான் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? துலுக்கனுக்கு என்ன இங்கே வேலை? இந்த வார்த்தை நான் பயன்படுத்தல, அந்த ஆள் பயன்படுத்த. துலுக்கனுக்கு இங்கே என்ன வேலை, அவனுக்கு என்ன நாடு சொந்தம், அவனுக்கு என்ன அடையாளம், அவன் யார்? பர்மா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான்ல இருந்து துரத்தி விடும்போது இவனுக்கு இங்கே இருக்கான், நீ பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொன்னது ஈவே ராமசாமி. அது முன்னாடி சொல்லிட்டு 1960 அவர் மாத்திக்கிட்டாரு. அப்படிலாம் யாரும் உருட்டாதீங்க. முன்னாடி எது 40கள் 30களில் தான் அவர் இஸ்லாம ஓரளவுக்கு போற்றி பேசியிருப்பாப்ல. ஆனால் கடைசி காலங்களில் இந்த மாதிரி தான் பேசியிருந்தார். எப்படி இந்த மாதிரி கீழ்த்தரமா உங்களெல்லாம் பாகிஸ்தானுக்கு போச்சுறாரு. எனவே இப்போ சமீபத்தில் நிறைய பேர் விட்டுறாங்க, இல்லை இல்லை அவர் முன்னாடி புரிதல் இல்லாமல் பேசிட்டாரு, கடைசி காலத்தில் இஸ்லாம அவர் போற்றி தான் பேசினார். கிடையவே கிடையாது. கடைசி காலத்தில் வாங்கியிருந்தார். எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் 5 பேரை கூட்டி வந்து உட்கார வைக்கிறல, நீ 50 பேரை கூட்டி வந்து உட்காரனாலும் அடிப்போம் நான் சொல்றேன். ஏன்னா ஈவே ராமசாமியோட லட்சணம் அதான். நீங்க ஒரு பின்பத்தை கட்டி வச்சீங்க, அதை நொறுக்கியாச்சு, அது ஆல்ரெடி மக்கள்கிட்ட போய் சேர ஆரம்பிச்சிருச்சு, அவங்களே முடிவு போட்டோம். ஆனா ஒண்ணு, யாரு வந்தாலும் சரி, நீ 5 பேரா நாளைக்கு 10 பேரை தூக்கிட்டு உட்கார வை, என்னென்ன உருட்டலாம் உருட்ட சொல்லுங்க, அந்த உருட்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். இங்க உட்காந்துட்டு முழு பதில் சொல்றேன் ஆதாரத்தோட.